ஹாய் எவ்ரி ஒன், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கேன்? இது இனிமேல் பண்டிகை சீசனு. போன வாரம் சில பேர் ஸ்ரீ ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். பட் எங்களுக்கெலாம் இப்போ தான் இட் இஸ் 14 ஆர் 15th. ஏன்னா உடுப்பியில் பண்ணுற அந்த மாதிரி அப்படி எப்போ பண்ணுறாலோ அந்த மாதிரி பண்ணலான்னு. ஸோ உங்களுக்கு நான் தேங்குழல் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும்னாக்கா 2 கப் அரிசி மாவுக்கு நான் 1/2 கப் உளுந்து மாவு. இது சில பேர் உளுத்தம்பருப்பு வறுத்து பொடி பண்ணியிருப்பான். பட் நான் உருத்தால் பவுடரே விற்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. நான் அதை வாங்கி கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு சுமாராக கொஞ்சம் இது பண்ணிப்பேன், வறுத்துப்பேன். அப்புறம் என்னென்ன வேணும்னா பாருங்கள், சால்ட்டு, அதுக்கு ஜீரகை. நான் எல்லாத்துக்கும் ஜீரா போடுவேன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்புறம் சில பேர் யூ கேன் புட் ஒயிட் டில் சீட்ஸ் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பெருங்காயம், கொஞ்சம் வெண்ணெய், கொஞ்சம் நெய். அப்புறம் நான் தாரா கிரவுண்ட்நட் ரிஃபைன்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ அதை தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இதில் நான் ஒரு பேக்கெட் கொடுத்துருக்கேன் நான். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். எப்படி எப்படி கலக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன இதை அரிசி மாவு கடையில் வாங்கினது தான். சில பேர் அரிசியை நினச்சி அதை இது பண்ணி எல்லாம் பண்ணுவேன். இப்போ நான் கொஞ்சோண்டு இதுக்கு 2 கப்பு அரிசி மாவுக்கு 1/2 கப் உளுத்த மாவு. பாருங்கள், இதில் நான் கொஞ்சம் ஜஸ்ட்டு பெரட்டிக்கிறது தான், அத்தனை இது இல்லை, ரொம்ப வேண்டாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு 2 ஸ்வீட் போட்டிருக்கேன். நான் நல்ல ரெஸ்பாண்ட் வந்திருக்கு. ப்ளீஸ் இது பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு, உங்களுக்கு ஏதாவது வேணும்னாக்கா என்கிட்ட யூ கேன் கமெண்ட் இன் மை கமெண்ட் செக்ஷன். ஓகே, சுமாராக இது பண்ணிக்கோங்க, ரொம்ப பண்ணிக்கணுங்கிறது கிடையாது. இதில் போட்டு சால்ட் போட்டுட்டு இப்போ ஜீரகை, cumin சீட்ஸு உங்களுக்கு எத்தனை வேணுமோ போட்டுக்கோங்க. அப்புறம் இது நான் எப்போவுமே எஸ்எஸ்பி தான் யூஸ் பண்ணுறேன். எஸ்எஸ்பி பவுடர் இருக்குது. இத்தனை இதெல்லாம் போடுறோம், அத்தனை நல்லா இருக்கும். கொஞ்சம் நெய், அப்புறம் கொஞ்சம் வேணும் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நீங்கள் எப்படி சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி கையில் ஒட்டாமல் இருக்கேன். கையில் ஒட்டவே இருப்பாங்க, நல்லா நல்லா வருது. அப்புறம் கொஞ்சம் இந்த பாயிலிங் ஆயில் இருக்கு இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கணும், நல்லா வரும். ஓகே, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி மாவு எப்படி பிசுகிறீங்களோ அதே மாதிரி பிசுகணும். அப்போல்லாம் ஒன்றும் இது இல்லை, ப்ரப்போர்ஷன் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். ஓகேவா? கொஞ்சம் சின்னதாக இருக்குது தேங்காயில் அச்சு, பட் பெரிய அச்சும் வருது. கையில் ஒட்டவே இல்லை பார்த்தீங்கன்னா. இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு
see how it has come. எவ்வளோ நல்லா வந்திருக்கு இல்லையா? அதை திருப்பி போடுங்க. நல்லா வடிகட்டிடுங்க எண்ணெயை. நல்லா போட்டிருக்கேன். நான் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு அப்புறம் அந்த அடியில் ஃபில்டர் வந்து இது பஜ்ஜி போண்டாலாம் போட்டுருக்கேன். நம்ம ட்ரே இது வாங்குகிறோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதில் இப்போ எப்படி வந்திருக்குங்க, கிறிஸ்பியாக வந்திருப்பாங்க. சரி, கொஞ்சம் ஆறணும். அது ஆறினா நல்லா வந்து ஆகிட்டாஸ்க்கா நல்லா பவுடர் மாதிரி அது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக ஆகிருக்குன்னு. அப்படி வரணும். சில கடுக்குன்னு இருக்கக்கூடாது. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த ப்ரிப்போர்ஷனில் பண்ணி பாருங்க. அப்புறம் எப்படி வருதோ ப்ளீஸ் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் அண்ட் கைண்ட்னஸ்.